மதிய வணக்கம். நம்ம தேவலோக பூக்கள்னு சொல்லப்படுற பவளமல்லி, பாரிஜாதம் ரெண்டுமே கண்டிப்பாக தேவலோகத்தில் 5 செடிகள் இந்த 2 செடிகளும் இருக்குமாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே பெருமாளுக்கு உகந்த பூக்கள். பாரிஜாதமும் பவளமல்லியும் நறுமணம் வீசக்கூடிய இந்த பூக்கள் எல்லா கோவில்கள்லேயும் இருக்கும். அது காரணம் என்னென்னா, இந்த இதில் கெட்ட சுவாசங்கள்லாம் போய் நல்ல சுவாசம் பெறுற செடி இந்த பவளமல்லி. அதனால் எல்லாருக்கும் நல்ல சுவாசம் கிடைக்கிறதுக்காக நறுமணம் உள்ள இந்த பூச்செடியை நிறைய கோவில்களில் வளர்த்துட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி என்னென்ன பூக்கள் எந்தெந்த கடவுளுக்கு உகந்ததுன்னு சொல்லி பார்க்க தான் இந்த வீடியோ. அப்படியே வெள்ளை நிற பூக்கள் எல்லா கடவுளுக்கும் உகந்தது தாங்க. விநாயகர், முருகர், அம்மன், சிவன், பெருமாள். அப்படியே விநாயகருக்கு சிகப்பு நிற செம்பருத்தி பூக்கள், எருக்கம் பூக்கள், அருகம்பில், இது எல்லாமே நம்ம விநாயகருக்கு பிடித்த மலர்கள் தாங்க. ரோஜா பூக்கள் இது எல்லாமே. அடுத்து முருகருக்கு செவ்வரளி பூக்கள்ங்க. அப்படியே சாமந்தி பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், இதெல்லாம் நம்ம முருகருக்கு பிடிக்கும். அப்படியே சிவனுக்கு நீல நிற தாமரை பூக்கள், வில்வ இலை, வெள்ளை நிற பூக்கள், சாமந்தி பூக்கள், இது எல்லாமே நம்ம சிவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பன்னீர் ரோஸ், எல்லா கடவுளுக்குமே இந்த பன்னீர் ரோஸ் பிடிக்கும். பன்னீரோட நறுமணம் இருக்கிறதுனால தேவலோகத்துக்கும் தெய்வத்துக்கும் இந்த பூக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அப்படியே லக்ஷ்மி, சிவனுக்கு என்னென்ன பூக்கள் பிடிக்குமோ அது அத்தனையுமே பார்வதி தேவிக்கும் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி, அவங்களுக்கு தாமரைப்பூ, சாமந்தி பூக்கள், நாட்டு ரோஜாக்கள், இது நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள்ங்க. ஐயப்பனுக்கு பிடிச்ச பூக்கள் உங்களுக்கு தெரியும். எனக்கு வெள்ளை நிற பூக்களும், துளசி பூக்கள், சாமந்தி பூக்கள் பிடிக்குங்க. சங்கு பூக்கள்னாலே சனீஸ்வரனுக்கு பிடிக்கும். அதில் நீல கலர் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். மல்லிகை பூக்கள், பார்வதி தேவிக்கு ரொம்ப பிடித்த பூக்களில் மல்லிகை பூக்களும் ஒன்று, சிவனுக்கும் பார்வதிக்கும். வில்வ இலை, செவ்வரளி பூக்கள், தாமரை, சாமந்தி பூக்கள், நாட்டு ரோஜாக்கள், 2 பேருக்குமே ஒரே பூக்கள் தாங்க பிடிக்கும். முல்லைப்பூக்கள் தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவங்களுக்கு பிடித்த பூக்களை வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய சகல பாக்கியமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுங்களில் என்னென்ன பூக்கள் இருக்கோ, எந்தெந்த கடவுளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி பூக்கள் வச்சு நம்ம வழிபடலாம். வெள்ளை நிற பூக்கள் எல்லா சாமிக்குமே ரொம்ப பிடிக்குதுங்க. அதனால் வெள்ளை நிற பூக்களும் சிகப்பு கலர் செம்பருத்தியும் நிறைய அம்மனுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே துர்க்கைக்கு நாட்டு ரோஜாக்கள், சிகப்பு நிற அரளிப்பூக்கள், சிகப்பு நிற செம்பருத்தி பூக்கள், இதெல்லாம் துர்க்கை அம்மனுக்கு பிடிக்கும். நம் மாரியம்மனுக்கு மஞ்சள் நிற செவ்வரளி மாரியம்மனுக்கு பிடிக்கும்.
அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம வெற்றிலையும் துளசியும் மாலையாக போடலாம். சிகப்பு நிற பூக்கள் தான் நிறைய கடவுளுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பூக்கள் என்னென்ன கடவுளுக்கு வச்சு வழிபடலான்னு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேங்க. இன்னும் வந்து சில எந்தெந்த பூக்கள் வைக்கக்கூடாது, அதனால் என்ன நன்மைகள்னு நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய செடியின் வளர்ச்சிக்கு நம்ம தரும் உரங்களே முக்கிய பங்குங்க.